வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வருமானம்ங்கிற டாபிக்ல தாங்க பேச போறேன். அதாவது நீங்க ஹாபியா கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை வருமானமா எப்படி சேஞ்ச் பண்றது. இதுக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லாம என்னோட திறமை, என்னோட உழைப்பை மட்டுமே வச்சு என்னோட முயற்சியில என்னென்ன என்னால பண்ண முடியுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்ப ஹாபிக்காக நிறைய பேர் கத்துக்க வராங்க. நான் என்னென்ன சொல்லித்தரேன்னா டெய்லரிங் சொல்லித்தரேன், ஃபேஷன் டிசைனிங் சொல்லித்தரேன், ஆரி எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஜுவல்லரி பண்றது, கூடை பின்றது, ஐஸ்கிரீம் பண்றது, இந்த மாதிரி 100 வகையான கைத்தொழில் நான் சொல்லி தரேங்க. ஆனா கைத்தொழிலை கத்துக்கிறதால மட்டுமே வருமானம் வராது. அதை நீங்க ஒரு தனித்துவமா மாத்தணும். எப்படின்னா, நான் 4-5 விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் ஒரு தொழில்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டா பண்ணுவேன். அதாவது ஒரு தொழில் தான் எனக்கு நல்லா வரும், ஒரு தொழில்ல தான் என்னால புதுசா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல தேர்ந்தெடுங்க. நீங்க கத்துக்கிறது எத்தனை தொழிலா இருந்தாலும் ஒரு தொழில்ல முதல்ல நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தையல் தொழிலே உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. தையல் தொழில உங்களுக்கு தைக்கிறது ப்ராப்பரா, ஃபினிஷிங் நீட்டா, புது டிசைன் உங்களால கிரியேட் பண்ண முடியுது, நியூ அப்டேட்ஸ் உங்களால பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ராக்கே உங்களால பண்ண முடியுது, அதாவது கிட்ஸ் ரிலேட்டட்ல கிட்ஸ் ஃப்ராக் உங்களால பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கிட்ஸ் பொத்திக்கே ஸ்டார்ட் பண்ணலாங்க. கிட்ஸ் பொத்திக்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல மாம்லாம், அதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அம்மாக்கள்லாம் விரும்புவது என்னன்னா, ரெடிமேட் ட்ரெஸ் எவ்வளவுதான் எடுத்தாலும் கஸ்டமைசேஷன் ஒர்க், அதாவது ஒரு தீமை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறது அம்மாக்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா கஸ்டமைசேஷனுக்கு நம்மள தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம கிட்ஸ் ட்ரெஸ் தான் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லா விஷயங்களுமே கத்துப்பீங்க. அதாவது அதுலயே உமன்ஸ் கார்மெண்ட் கத்துப்போம், மென்ஸ் கார்மெண்ட் கத்துப்போம், கிட்ஸ் கார்மெண்ட் கத்துப்போம், எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி கத்துப்போம், மிஷின் எம்ப்ராய்டரி கத்துப்போம். பட் இதுல இருந்து நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்டா கொண்டு வரதுதான் இந்த கிட்ஸ் பொத்திக்குன்னு நான் சொன்னேன். இதுல முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தைக்கிற ஃப்ராக்ஸ், இதுலயே பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, மாம் அண்ட் டாட்டர் காம்போ கேட்பாங்க, ஃபேமிலி காம்போ கேட்பாங்க. அதாவது அப்பா அண்ணன் இருந்தாங்கன்னா, அதாவது மகன் இருந்தா மகனுக்கு, பொண்ணுக்கு, அம்மாவுக்கு, இந்த மாதிரி 4 பேர் காம்போலாம் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நம்ம புதுசா கிரியேட் பண்ணலாம், நியூ மாடல்ஸ் அப்டேட் பண்ணலாம். அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம எம்ப்ராய்டரிஸ் கொண்டு வரலாம், பெயிண்டிங்ஸ் கொண்டு வரலாம். அதாவது ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்காத ப்ராடக்டா இருக்கணும், நம்மளோட ஸ்பெஷலைஸ்டா நம்மளோட யூனிக்னஸை காட்டுற மாதிரியும் ஒர்க்ஸ் அதுல நம்ம கிரியேட் பண்ணணுங்க. இந்த மாதிரி புது ஒர்க்கை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப அழகாயிட்டே இருக்க நமக்கு ஆர்டர்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குங்க. அதே மாதிரி மறுசுழற்சி ஒர்க், அதாவது நம்மளோட ஓல்டு சாரீஸ்லாம் இருக்கும், இப்ப அதுல ஃப்ராக்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவங்களுக்கும் மேக்ஸி மாதிரியும் கேட்கறாங்க, கிட்ஸோட ஃப்ராக்ஸ்க்கும் பர்த்டே ஃப்ராக்ஸே நிறைய ஓல்டு சாரி, அதாவது என் பாட்டி சாரி இருக்கு, இதுல என் பொண்ணுக்கு நான் போடணும்னு நினைக்கிறேன், அதை நீங்க மாத்தி கொடுங்க. என் பையனுக்கு நான் போடணும்னு நினைக்கிறேன், ஃபேன்சி குர்தாஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். என்னன்னா மெட்டீரியலை நம்ம அப்படியே வச்சில்லாம ரீயூஸ் பண்ற மாதிரியும் ஆச்சு, பிளஸ் நம்ம ஒரு புது டிசைன் கிரியேட் பண்ற மாதிரியும் ஆச்சு. ரன்னிங் ஃபேப்ரிக்ல பண்றது இல்லாம ஓல்டு சாரீஸ் கன்வெர்ட்டட்ல இப்ப நியூவா நிறைய வந்துட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பிசினஸ் பண்றது, இதை எப்படி எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது அப்படின்னா, இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ரெகுலரா வைக்கிறது, ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றது, கூகுள் பை பிசினஸ்ல போடுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்க போஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குன்ட்டு இல்லை, அதுக்குள்ள நீங்க எக்ஸ்பீரியன்ஸையும் கேதர் பண்ணிட்டு இருக்கணும், நியூ மாடல்ஸையும் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா யூடியூப், இதுலயும் நீங்க போஸ்ட் போட பாத்தீங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பார்த்துட்டாங்கன்னா, ஓகே இவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க, அது நியூ அப்டேட்ஸ் நிறைய இருக்கு, காம்போஸ்லாமும் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, இன்னைக்கு போட்டோடனே நாளைக்கெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகாது, மெல்ல தான் ரீச் ஆகும். அதுக்குள்ள உங்க எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு லெவல்ல வந்துடும், நீங்களும் அந்த வேலையை நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நியூ மாடல்ஸும் நம்ம நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு, நியூ மாடல்ஸ் நிறைய நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் என்னங்க, ஒர்க் ஆர்டரோட சேர்த்து நீங்க கிளாஸஸும் எடுக்கலாங்க. கண்டிப்பா டீச்சிங் உங்களால பண்ண முடியும். நிறைய பேர் இப்போ ஆன்லைன்லயும் கேட்குறாங்க, ஆஃப்லைன்ல கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் நீங்க நிறைய கிளாஸஸ் எடுத்து அது மூலியமாவும் உங்களால வருமானம் ஈட்ட முடியுங்க. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய ஸ்பெஷலைஸ்டு பண்ணுங்க அப்படின்னு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நிறைய பேரால டிராவல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளால முடியும்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது இதுவும் ஒரு பிசினஸ் ட்ரிக்ஸா தாங்க இருக்கும். அதாவது நீங்க உங்களுக்கு என்ன தைக்கணுமோ சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டன்சோல நம்பி அனுப்ப முடியல, நம்ம எப்படி உங்ககிட்ட மெட்டீரியல் ரீச் பண்றது இப்படிலாம் கேட்குறாங்க. அப்ப நம்ம அவங்கள போய் 1-to-1 ஃபேஸ்ல நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், நான் உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணித்தரேன்,
இந்த அப்டேட் தான் கொடுக்க போறேன், இந்த மாடல் உங்களுக்கு நான் பண்ணி தரேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்டே ஆர்டர் வாங்கிட்டு வரலாங்க. அப்புறம் என்னங்க, நல்ல டீட்டெயிலாக கற்றுக்கோங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் அதில் கொடுங்க, நியூ அப்டேட்ஸை கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களால் இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த அப்டேட்லையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.